மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், முழு விவரம் என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே நேற்று நள்ளிரவு ஒரு சிறுவன் ஒருவன் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் மீனாட்சி அம்மன் கோவில் அருகிலேயே இருக்கிறது. நேற்று ஒரு நள்ளிரவில் குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் அந்த குபேந்திரனை சுற்றி வளைத்து மாறி மாறியாக கிட்டத்தட்ட ஒரு 23 இடங்களில் அருவாளால் வெட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விளக்குத்தூண் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முதல்கட்ட விசாரணையில் கடந்த சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரனுக்கும் முத்துமணி என்கின்ற மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்களுக்கும் அடிதடி நடந்திருக்கிறது. இதில் ஏற்கனவே குபேந்திரன் மீது திலகர் திடல் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முத்துமணிக்கும் ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2 பேரும் இந்த முன்விரோதம் காரணமாக ஒருவர் அவ்வப்போது தாக்கி இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு குபேந்திரன் மீனாட்சி அம்மன் கோயில் கார் பார்க்கிங் வழியே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த தகவலை தெரிந்த முத்துமணி மற்றும் அந்த 5 பேர் கொண்ட கும்பல் நேரடியாக வந்து அவரை சரமாரியாக அந்த இடத்தில் வெட்டி இருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே குபேந்திரன் இறந்து விட்டார். இது தொடர்பாக தகவல் தெரிந்த போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து முத்துமணி மற்றும் அவருடைய கூட்டாளிகளை தேடி வருகிறார். அது மட்டுமல்ல, இறந்த குபேந்திரன் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் பாதுகாப்பாக சொல்லப்பட்டிருக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த கொலை என்பது மதுரையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.